அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 4 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் தகவல்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதலை கண்டறியவும். விவரம் தொகை 2018 ஜனவரி 1 அன்று முதல் தொகை 1,00,000. உரிமையாளர் தன் சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது 30,000. சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது அது எதில் எடுப்போம் அப்படின்னா எடுப்பு அப்படிங்கிறதுல எடுப்போம். அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 15,000. அவ்வாண்டின் லாபம் 60,000. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொடக்கம் முதல் கொடுத்துட்டாங்க, எடுப்பு எடுத்தாச்சு, கூடுதல் முதல் லாபமும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி முதல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இறுதி முதல்ங்கிறது டாப்பில் இருக்கும். அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் நம்மளுக்கு எடுப்பு கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, தொடக்கம் முதல் லாபம் அப்படிங்கிறது இந்த பயிற்சி கணக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பயிற்சி கணக்கு 4 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாப நட்ட அறிக்கை. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி முதலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த தொகையெல்லாம் இப்படியே மறைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபார்மேட்டை எழுதணும். ஃபார்மேட் என்ன எழுதுவோம், இறுதி முதல், அதோட கூட்டுக எடுப்பை கூட்டணும், அதுக்கப்புறம் கழிக்கணும், என்னத்தை கூடுதல் முதல்ல கழிக்கணும், அதுக்கு வர ஆன்சர் நம்ம சரிகட்டப்பட்ட இறுதி முதல், அதோட கழிக்க தொடக்க முதல் லாபம். இப்போ இதில் அவங்க இந்த இறுதி முதல் மட்டும் கொடுக்கல. இப்போ நமக்கு லாபம் என்ன கொடுத்துருக்காங்க, 60,000 ரைட்டா. தொடக்க முதல் என்ன கொடுத்துருக்காங்க, 1,00,000. இப்போ நம்ம சரிகட்டப்பட்ட இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் எவ்வளோ, 15,000. எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000. இப்போ நம்ம இது தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்மட் படி என்ன செய்வோம் அப்படின்னா கூட்டணும் கழிக்கணும்ன்ட்டு வரும். இப்போ எடுத்தோடனே இது நமக்கு தெரியலை அப்படிங்கும்போது இதை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கூட்டுறது கழிக்கிறது தெரியும். அதனால நம்ம ரிவர்ஸில் போகணும். இப்போ இந்த ரிவர்ஸில் போகும்போது இங்கே கூட்டுனதை கழிப்போம், கழிச்சதை கூட்டும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இங்கே 60,000 1,00,000 இது ரெண்டுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது தொடக்க முதல் லாபம் இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே தொடக்க முதல்ல என்ன செய்வோம், ஃபார்மேட் படி கழிப்போம். ஆனால் ஃபார்மேட் படி இதை எழுதிடணும். எழுதிட்டு இங்கே கழிக்கிறதா இருந்தால் இதை கூட்டணும். அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இங்கே என்ன வரும், 1,60,000. அப்போ கூடுதல் முதல் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், கழிக்க எழுதியிருக்கோம். அப்போ அதோட இதை கூட்டணும் அப்படின்னா 1,75,000. இப்போ 1,60,000 15 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1,75,000. இப்போ இந்த இடத்துல நம்ம எடுப்ப கூட்டுகன்னு போட்டிருக்கோம். அப்போ இதோட இதை கழிச்சோம் அப்படின்னா 1,75,000ல் 30,000 போயிடுச்சுன்னா நமக்கு வர ஆன்சர் 1,45,000. இதுதான் இந்த கணக்குக்கான இறுதி முதல் ஆன்சர். இப்போ புரியுதா. ரிவர்ஸில் போடணும்னா இது ரெண்டையும் கூட்டி இங்கே ஒன்று, இதோட இதை கூட்டணும் இங்கே ஒன்று, இதோட இதை கழிச்சா இங்கே வருது, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.